வேதாத்திரி மகரிஷி உணவின் முக்கியத்துவத்தை ஆரோக்கியத்திற்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் அடிப்படையாக கருதினார். உணவு, உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகியவற்றில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்துவதால் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதவை. ஆரோக்கியமான உணவு ஆன்மீக வளர்ச்சிக்கு அடித்தளம். உடல் என்பது ஆன்மாவின் கருவியாகும். ஆகவே உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஆன்மீக வளர்ச்சி சாத்தியமாகும். உணவு மூலமாகவே வாதம், பித்தம், கபம் என்ற 3 தோஷங்களின் சமநிலை உறுதி செய்யப்படுகிறது. சரியான உணவு உடலுக்கும் மனதுக்கும் ஒருங்கிணைந்த நிலையை உருவாக்கி தியானம் மற்றும் ஆன்மீக சிந்தனையை மேம்படுத்துகிறது. சத்துவ உணவு அமைதியான மனதிற்கு தேவையானது. மகரிஷி சத்துவ உணவுகளை பரிந்துரைத்துள்ளார், ஏனெனில் அவை உடல், மனம் மற்றும் ஆன்மீகத்திற்கு பாசிட்டிவ் ஆற்றலை வழங்குகின்றன. சத்துவ உணவுகளில் பழங்கள், காய்கறிகள், முழுமையான தானியங்கள், பருப்புகள், நறுமணப் பொருட்கள் மற்றும் கொழுப்பில்லாத பால் தயாரிப்புகள் அடங்கும். ராஜஸ் மற்றும் தாமச உணவுகள் மிக அதிக காரம், சுவை உணவுகள், பழுப்பு நிறமான உணவுகள், இறைச்சி, மது போன்றவை ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கும். உணவு மற்றும் தியானம். மிகை உணவு அல்லது சரியில்லாத உணவு பழக்க வழக்கங்கள் மனதை பாதித்து தியானத்தில் தடை ஏற்படுத்தும். எளிதாக ஜீரணிக்கக்கூடிய சத்தான உணவு உடல் கட்டுப்பாட்டில் இருந்து மனதை உயர்த்த உதவுகிறது. குறைந்த உணவு உட்கொள்ளுதல், அதாவது விரதம் அல்லது உணவு கட்டுப்பாடு, உடலை டெடாக்சி செய்ய உதவுகிறது மற்றும் ஆற்றல் ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. உணவின் மீது முழு கவனமும் நன்றியும். உணவை உணர்ந்து நன்றியுடன் உண்பது உணவின் சக்தியை அதிகரிக்கிறது. மெதுவாக மென்று உண்பது உணவின் ஊட்டச்சத்துக்களை முழுமையாக உடலுக்கு எடுத்துக்கொள்ள உதவுகிறது. அதிகமான உணவினால் உடல் எடை கூடுதல், ஆற்றல் குறைவு, சோர்வு போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம். இது ஆன்மீக பயணத்தில் தடையாக இருக்கும். உணவின் கர்ம விளைவு மற்றும் பிரபஞ்ச சக்தி. வேதாத்திரி மகரிஷியின் கருத்துப்படி நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு கர்மாவை பாதிக்கிறது. ஆனந்தத்திற்காக மட்டுமே உணவு சாப்பிடுதல், வன்முறை உணவுகளை மீன், இறைச்சி உட்கொள்ளுதல் போன்றவை ஆன்மீக வளர்ச்சியில் தடையாக இருக்கும். நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் உடலையும் மனதையும் பிரபஞ்ச சக்தியுடன் ஒத்திசைக்கின்றன. வேதாத்திரி மகரிஷியின் போதனைகளின்படி உணவு என்பது உடலுக்காக மட்டுமல்ல, ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய கருவியாகும். நாம் உணவு தேர்வில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் எளிதாக கிடைக்கும். வாழ்க வளமுடன்.